ஹாய் ஹலோ buddies. இன்னைக்கு நம்ம 2019 மலையாளத்துல எடுக்கப்பட்ட அதுவும் நம்ம மஞ்சு வாரியர் நடிச்சிருக்க ஒரு தரமான போல்டான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேர் என்னன்னா பிரதீப் பூவன் கோழி. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளுக்கு சொந்தக்காரங்களோ நம்மளுக்கு அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையை கடந்து வந்திருப்பாங்க. ஆனா அவங்கள எத்தனை பேர் இந்த படத்துல வர கேரக்டர் மாரி போராடி இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு பெரும்பாலுமா என்ன காரணமா இருக்குன்னா இந்த சமூகம் நம்மள பாக்குற சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களா தான் இருக்கும். சோ ஃபைனலி ஒரு பெண்ணுக்கு மட்டுமே புரியக்கூடிய சில கஷ்டங்கள் அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற தெளிவான கதையை தேவைக்கேற்ப எடுத்து கொடுத்துருப்பாங்க. அகெயின் இந்த மாதிரி தரமான பாட்டத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு ஆளு பெரியவரை சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படியே வர வேண்டிய இடம் வந்த உடனே அந்த பெரியவரை சைக்கிளை புடிங்க நாங்க வந்து நடந்து போன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா இந்த பையன் அந்த பெரியவர் கிட்ட லிஃப்ட் கேட்டான். சரிடா இதான் சாக்குன்ட்டு அவனை சைக்கிளை ஓட்ட விட்டுட்டு பின்னாடி ஹாயா உட்காந்துட்டு வந்தாப்புல. அப்படியே வர வேண்டிய தன்னோட தங்கச்சி வீடு வந்ததும் அவர் தன்னோட சைக்கிளை புடிங்கி வச்சு நீங்க வந்து நடந்து போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அவனுமே வேற வழி இல்லைன்றதுனால அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே நம்ம பெருசு தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போனதுமே தங்கச்சி அவங்க கிட்ட பையனை தேடுறதுக்காக புரோக்கர் கிட்ட பேச சொன்னே பேசிட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம பெருசுமே சொல்லியாச்சு இன்னும் 2 நாள்ல பொண்ணு பார்க்க வந்துருவாங்க. அப்படியே பேசிக்கிட்டே உள்ள போக அப்படியே நம்ம படத்தோட ஹீரோனியான மாதுரி அரக்க பறக்க கிளம்பி வெளியில வர இவங்களுமே மாப்பிளை தேடுறது நம்ம ஹீரோனிக்கு தான். இவங்களுமே ஒரு துணி கடையில தான் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அரக்க பறக்க கிளம்பி போறாங்க. அப்படி வேலைக்கு அவசரமா போயிட்டு இருக்க இல்ல நம்ம பெருசுமே தைக்கிறதுக்கு துணி நிறைய வந்திருக்கு, அது நீ தான் வந்து ஈவினிங் தச்சு தரணும் சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு மாதிரி சரி அப்ப ஈவினிங் டியூட்டி முடிஞ்ச வரைக்கும் வரேன், ஆனா ஒரு கண்டிஷன் உங்களுக்கு கிடைக்கிற பேமெண்ட்ல பாதி எனக்கு கொடுத்துடணும் அப்படி ரொம்ப கராரா பேசுறாங்க. அதுக்கு நம்ம பெருசுமே சரி அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. நம்ம பெருசுமே வச்சுக்கிற டெய்லர் ஷாப்ல அவருக்கு தைக்க தெரியாது. அப்படியே நம்ம மாதிரி ஒர்க்குக்காக போயிட்டு இருக்காங்க. போற வழியில மாதிரியோட ஃப்ரெண்டு ரோசம்மா யாருக்கிட்டயே கடலை போட்டுக்கிட்டு இருக்கா மும்முரமா. நம்ம ஹீரோனுமே அவளை பார்க்காதனால கண்டுக்காம அவுப்பாட்டு போயிடுறா. எப்படியே அந்த போனு கருமத்தை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வழியில வேற ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு மாதிரி கிட்ட வந்து சேர்றாங்க. தென் அப்படியே 2 பேருமே பஸ் வந்ததுக்கு அப்புறம் அதில் ஏறி சீட்ல உட்காடுறாங்க. பஸ்ல ஸ்கூலுக்கு போறவங்க காலேஜ் போறவங்க வேலைக்கு போறவங்க கூட்டம் நல்லா குஞ்சு கிடக்கு. அப்படி கூட்டமா இருக்க பஸ்ல அந்த பண்ற ஒரு கோளார பிடிச்சவன் மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறான். அப்பவுமே பஸ்ஸுமே பிரேக் பிடிக்க இதா சாக்குன்ற அந்த கோளார பிடிச்ச அப்படியே மாதிரி அடிக்க எங்க அவன் நம்மள கேட்ட போறான்ட்டு கண்டக்டர் பிடிச்ச கொஞ்சம் பார்த்து தான் பிரேக் போடாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு கண்டக்டருமே நீ தான் கொஞ்சம் தள்ளி நில்லையா அப்படின்னு சொல்ற வேற வழி இல்லாதனால தள்ளி நின்னுக்கிறான். நம்ம மாதிரியுமே அவனை நோட் பண்ணி வச்சுக்கிறாப்புல. அப்படியே பஸ்ஸுமே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேருது. எல்லாருமே கிளம்பி அவங்க வேலைக்கு போய் சேர்றாங்க. அப்படியே மாதிரியும் ரோசமாவும் தன்னோட துணி கடைக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் சேல்ஸ் உமான தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆக மாதிரி தன்னோட ஓனர் கிட்ட போய் எனக்கு கோயிலுக்கு போன சாட்டு போய் சொல்லிட்டு அந்த ஓல்டுக்கு துணி தைக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. அங்க போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் நல்லபடியா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பொடிநாடியா நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி வீட்டுக்கு வந்து பணத்தை கட்ட முடியலன்னு பயங்கரமா திட்டி விட்டு போயிடுறாரு. காலையிலே வந்து இதை நினைச்சுக்கிட்டே மாதிரி பஸ்ல வந்து வருத்தமா நின்றுட்டு இருக்க அப்படியே அந்த பஸ்ல நின்றுட்டு இருக்கான். அந்த பண் எதையும் மும்முரமா தேடிக்கிட்டே இருக்கான். என்னடான்னு பார்த்தா நம்ம மாதிரியா தான் எவ்வளவு மும்முரமா தேடிட்டு இருப்பான். கண்டுபிடிச்சனே அப்படின்னு கிட்ட வந்து நின்னுக்கிட்டு அவனுமே ஒரு மாதிரி மார்க்கமா பாத்துக்கிட்டே இருக்கான். ஆனா இந்த பக்கம் நம்ம மாதிரியுமே காலையில் நடந்த பிரச்சனையில மூட் ஆஃப்ல இருக்காங்க. அப்படியே ஒரு வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வந்து பிரேக்கப் போடுது. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த கோளார பிடிச்சவன் மாதிரியோட பின்னாடி பக்கம் டச் பண்ணிடுறான். அப்படி பண்ண அடுத்த செகண்டே முன்ன பண்ண பார்க்காம கண்மூடித்தனமா வெளியில ஓடி போயிடுறான். மாதிரியுமே பயங்கர டென்ஷன் ஆகி யாருடா அவன் திரும்பி பாக்குறப்ப அவனோட மூஞ்ச மட்டும் பாத்துறாங்க. இந்த கோளார பிடிச்சவன் இறங்கி ஓடினா கூட மாதிரி அவனை விடுற மாதிரி இல்ல. பஸ்ல இருந்து இறங்கி அவனை ஃபாலோ பண்ணின்னு ஓடுறாங்க. ஆனா அவனுமே எதையுமே கண்டுக்காம பயங்கரமா ஓடி தப்பிச்சிடுறான். தென் பஸ்ல இருந்து பொறுமையா இறங்கி வந்த ரோசம்மா இங்க நடி பண்ணிட்டு இருக்க உனக்கு என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப மாதிரி நடந்த விஷயத்தை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றாங்க. அதுக்கு ரோசம்மாவே பஸ்ல இருந்து நடக்கிறதுலாம் நார்மல் தாண்டி பொண்ணுங்க இருந்து நடக்கிறது என்ன புதுசா, சோ அதனால எதை பத்தியும் யோசிக்காத ஃப்ரீயா விடுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு அப்படியே வேலைக்கு வந்த மாதிரியுமே காலையில நடந்த பேங்க் லோன் பிரச்சனையும் சரி பஸ்ல நடந்த இன்சிடென்ட்டும் சரி அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு. அது இல்லாம நீ ஷாப்ல வேற கஸ்டமர்ஸ் அதிகமா இருக்கு, ஒர்க் லோடு அதிகமா இருக்கு. எப்படியோ டியூட்டி எல்லாம் கம்ப்ளீட் ஆகி வீட்டுக்கு வந்தா கூட ஒருத்தர் ஒரு பெண்ணோட அனுமதி எல்லாம் எப்படி தொடுவான்ட்டு பஸ்ல நடந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்காங்க. இதே டென்ஷன் மண்டையில ஓடிட்டே இருக்கா. நீங்க ஃபுல்லா தூக்கலாமலே போகுது. அடுத்த நாள் காலையில வேக வேகமா எழுந்து கிளம்பி போய் பஸ் ஃபுல்லா அந்த ஆந்தக்காரனை தேடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோசம்மா ஃபாஸ்ட் நடந்து வந்து என்னையாண்டி விட்டுட்டு வந்த சொல்லிட்டு கேக்குறாங்க. அன்னைக்கு பஸ்ல என் மேல கைய வச்சன ஒரு ஆந்தக்கண்ணை அவனை தானே தேடிட்டு வந்தேன்னு சொல்ல ரோசம்மாவும் அவன் ஒரு ஆம்பளை அவனை நீ இப்ப என்ன பண்ண முடியும் சரி விடு அப்படின்னு ரோசம்மா சொல்ல இல்ல அது எப்படி அவனை நான் விட முடியும், அவனோட ஃபேஸ நான் நல்லா பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் அவனோட ஷாப் ஏதாவது இருக்கும், அவனை நான் விடுற மாதிரி இல்ல, போய் அங்கவே தேட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோசம்மா அவன் கூட வர அப்படி அவங்க மார்க்கெட் சைடுல தேடிட்டு இருக்கிறப்ப அங்கிட்ட ஒரு சண்டை நடக்குது. என்னடா சொல்லிட்டு போய் பார்த்தா அப்படி அந்த ஃபைட்ல ஒரே ஒருத்தன் மொத்த வெறி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அது யாருடா சொல்லிட்டு பார்த்தா அங்க நிக்கிறதும் நம்ம அந்த கண்ணு அந்த பண்றோம் வர்ற அந்த 7 சொல்றாங்க மாதிரியும். அதுக்கு ரோசம்மாவும் எம்மா தாயே பார்த்தல்ல அவன் எல்லாரையும் போட்டு எப்படி பொழந்துட்டு இருக்கிறான்ட்டு, அப்படி இருக்கிறவன்ட்ட நீ போனா அவன் என்ன பண்ணுவான், எப்படியோ ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணும் தன்னோட புல்லட் எடுத்துட்டு கிளம்புறான். அவனை ஸ்டாப் பண்ணலான்னு போற மாதிரியுமே ரோசம்மா விடல. வேற என்ன பண்றது வேற வழியிலேருந்து 2 பேரும் டியூட்டி கிளம்பி
கிளம்பி போக லஞ்ச் பிரேக்ல தனக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அப்படியே ஓரமா அவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கினா அங்கே கிளீனிங் பண்ற சீபான்ற ஒரு லேடி அந்த பண்ண தேடிட்டு இருக்கியா, அவ எங்க இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஷீபா உனக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் எனக்கும் நடந்துச்சு, என்னால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல, நீ ஆச்சும் அவனை ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. அப்படியே மாதிரி அந்த ரோசமாவை ஏத்துக்கிட்டு திரும்ப அந்த இடத்துக்கே போறா. அங்க போய் தேடி பார்க்கல அங்க இருக்க ஒரு ஆளு வேற ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்கதான் இவ இருப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க அங்க போனா சரியா வராது, எல்லாரும் அங்க போதையை போட்டு தண்ணியும் பாட்டிலுமா இருப்பாங்க, அங்க போறது கொஞ்சம் நீங்க யோசிச்சு போங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. ஆனா மாதிரியுமே அது எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவங்க சொன்ன எதையுமே காதுல வாங்காம டைரக்டா அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கே போறாங்க. போற வழியிலே கூட வந்துட்டு இருக்க ரோசமாவும் ஐயோ மாதிரி நான் மறந்தே போயிட்டேன், அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போற வேலை இருக்குன்னு நைஸா தப்பிச்சிடுறாங்க. தென் மாதிரி அவனை தேடி தேடி தனியா அந்த இடத்துல தேடிட்டு இருக்கா. நேரமும் ஓடி போய் நைட்டு 11 ஆகுது. அப்பதான் மூஞ்சி மேல ஒரு லைட் அடிக்குது, யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு தான் பைக்ல வந்துட்டு இருக்கான். அந்த கோளார பிடிச்சவன் வேற ஒரு பொண்ணை பைக்ல ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்ப அதை பார்த்த மாதிரியே துரத்தி பாக்குறான். ஆனா அவனை பிடிக்க முடியல. அப்படியே அடுத்த நாள் காலையில அவ மாதிரியும் ரோசமாவும் அங்க இருக்க ஒரு மார்க்கெட் ஆண்ட நிக்க, இவங்க 2 பேரை பார்த்த ஒரு பையன் போலீஸ் தான் மஃப்டில வந்திருக்காங்க சொல்லிட்டு நினைச்சு அவங்கள பார்த்து பயந்து ஓடுறான். இந்த பையன் யாருன்னா அந்த பொண்ணு கூட பைக்ல போனதை அந்த 2 பேரும் பார்த்திருக்காங்க. இவனை பார்த்தாது மாதிரி அவனை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தோத்துறா. அவனுமே தப்பிச்சு ஓட இவங்கள விடுற மாதிரி இல்ல, எப்படி அவனை பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிச்சி எங்கடா அந்த 7 சொல்லிட்டு கேட்க இவனுமே பயந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குறான். தென் மாதிரியும் ரோசமாவும் சேர்ந்து அந்த பையன் கொடுத்த அட்ரஸுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அதே டைம்ல ரோசமாவும் குடிக்க தண்ணி இருக்கான்னு பாக்குறேன்ட்டு கிளம்புறாங்க. அப்படியே அந்த பொண்ணு அங்க வந்து நிக்கிறான். அவங்கிட்ட ஒரு ஆள் வந்து மாமூல் கொடுத்துட்டு கிளம்புறான். எப்படியோ மாதிரி அவனை கண்டுபிடிக்க பயங்கர கோவத்தோட அவன் பக்கத்துல போயிட்டே இருக்க. இதே டைம் அந்த பொண்ணு அந்த மாதிரியை பாத்துறான். 2 பேரும் ஒருத்தரை பாத்துக்கின்னு கிட்டக்க நடந்து வந்துகிட்டே இருக்க. அந்த டைம்ல 2 பேருக்கு நடுவில் ஒரு ட்ரெயினை போக அந்த ஒரு கேப்ல அவன் பின்னாடி 2 பேரும் அவனை வெட்டி போட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ரோசமாவும் நீ பழி வாங்கணும்னு நினைச்சவன் தானா இறந்து போயிட்டாண்டி, இதோட விட்டுருன்னு சொல்ல, அதுக்கு மாதிரியும் அவனை நான் என் கையால தாண்டி பழி வாங்கும்னு சொல்லிட்டு ரத்த வெள்ளத்தோட கடக்கிறவனை கார்ல போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தி விட்டுறா. இப்போ மாதிரி ஒர்க் பண்ற இடத்துக்கே போலீஸ்காரங்க வந்து ஒரு கொலை சம்பந்தமா விசாரிக்கணும்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால கடுப்பான கடையோட ஓனரும் போலீஸ்காரங்க வேலைக்கு வர வச்ச உடனே இதுக்கப்புறம் நான் உன்ன வேலையில வச்சுக்க மாட்டேன்னு தூக்கி விட்டுறான் வேலையை விட்டு. இப்போ ஹீரோனு ஸ்டேஷன் போனதும் அங்க இருக்க எஸ்ஐயுமே நீ எனக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அப்படி இல்லனா நீ தான் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணதா உன் மேல கேஸ் போட்டுரும் சொல்லிட்டு மிரட்டுறான். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா இந்த எஸ்ஐக்கும் அந்த பொண்ணுக்கு தான் பகையா இருக்கும். அதனால எஸ்ஐ தான் ஆளை வச்சு அவனை போட்டிருப்பாரு. எங்க நான் அவனை ஃபாலோ பண்ற விஷயம் எல்லாம் தெரிய வந்து எல்லா பழியும் மேல போட்டுறான்னு பயத்துல இருக்க ஹீரோனியும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு அடுத்த நாள் தைரியமா அவனோட வீட்டுக்கு போய் அவனோட ஒய்ஃப் வீட்டுல இருக்கும் போது நீ தானே என்ன வீட்டுக்கே வர சொல்லியிருந்த, என்ன பண்ணுவடா பண்ணிக்கூடான்னு தைரியமா சொல்ல, உடனே அவனை பம்பிக்கிட்டே நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுறமா, என் மனைவி வீட்டுல இருக்க இங்க இருந்து போயிருமா சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அடுத்தபடியா அப்படியே அந்த குணமாயிட்டான்ட்டு அவனையுமே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க. நம்ம ரிவெஞ்ச முடிச்சா அவன்ட்டு மாதிரியுமே அவனை தேடி அவனோட வீட்டுக்கே போறா. அப்பதான் அவங்க மனைவியுமே இவங்க தான் உன்னை காப்பாத்தின தெய்வங்கன்னு சொல்ல, இதை கேட்டதுமே அந்த பொண்ணுமே கண் கலங்கி போயிடுறான். அந்த இடத்துலயே அவனோட மனைவியுமே இதுக்கப்புறம் அவரால் ஏஞ்சி நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொன்னதா சொல்லி அழுகுறாங்க. சோ அவன் பண்ண தப்புக்கான தண்டனை கடவுளே கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஹீரோனி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் வேற ஒருத்தன் அதே மாதிரி ஒரு ஸ்கூல் பொண்ணு மேல தப்பா கை வச்சிருப்பான். ஆல்ரெடி இருந்த கோவத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஹீரோனி அவனை செம்ம அடிக்க அப்படியே பயந்துகிட்டே இருந்த ஸ்கூல் பொண்ணு இப்ப தைரியமா வந்து அவனை அடிக்கிறா. ஃபைனலா எல்லா பொண்ணுங்களுமே தப்பா தட்டி கேட்க முன் வரணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க.